உரையாற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஐமன் சுலைமான் சகோதரியை அன்புடன் அழைக்கின்றோம். ವೇದಿಕಾවේ අසුන්ගෙන සිටින ආරාධිත අමුත්තන්ගෙන්ද ජාතික ජනබලවේගයේ සහෝදර සහෝදරයන්ගෙන්ද රට වෙනුවෙන් මෙතනට පැමිණි සහෝදර සහෝදරයන්ගෙන්ද අවසරයි. ජාතිය ආගම කුල ભેදයෙන් තොරව රටේ අනාගත පරපුරවෙන් වෙනුවෙන් දුරදැක්ම තියෙන දෙවැනි මිලේනියම් වෙනුවෙන් අභියෝගයවලට විසඳුමක් තියෙන සහෝදරත්වයෙන් හැම පුද්ගලයෙක්ම එක හා සමාන ලෙස සලකන මනුෂ්‍යත්වයෙන් පිරි එකම නායකයෙක් ඉන්න එකම පක්ෂයක් වෙන්නේ මේ ජාතික ජනබලවේගයයි. රට දිනවන්න කැපවෙන්න කැමැති කවුරුත් එක් වෙන්න සුදුසුම තැන මේ ජාතික ජනබලවේගයයි. මෙතෙක් වෙන පක්ෂයක් වේදිකාවට නොගැඩ වූ මම පුනරුදය වෙනුවෙන් දෙමළින් වසන ස්වල්පයක් කතා කරන්න ලැබීමක්. මම දෙමළින් කතා කරනකොට ඔයාලා තේරුම් ගන්න පුළුවන් වෙයිද කියලා මං දන්නේ නැහැ. ඒත් අපේ සහෝදර සහෝදරයන්ව අවදි කරන්න ඒ වගකීම මට තියෙනවා. ඒ වගකීම ඉෂ්ට කරන්න මේ වේදිකාව මං පාවිච්චි කරගන්නවා. මං කතා කරනකොට මේක ජාතිවාදය නැත්නම් ආගම්වාදය කියලා හිතන්න එපා. අපිව ගන්න කියලා අපෙන් පත්තු අපේම ලීඩර්ස්ලා අපිව රැවට්ටන නිසා අපි එයාලට ඔයාලට රැවට්ටෙන්නේ නැහැ කියන පණිවිඩය මෙතනින් මම දෙන්න කැමතියි. சகோதர சகோதரிகளே, ஒரு பிரபல பாடசாலையின் விஞ்ஞான ஆசிரியராகிய நான் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உங்கள் முன் ஒரு சொற்பொழிவாற்றுவதற்கு வந்துள்ளேன். ஏன் என்றால் 76 வருடமாக இந்த நாட்டையும் எம்மையும் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கும் இந்த நாற்றம் பிடித்த குப்பை அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே. இவர்கள் அனைவரும் ஒரே குப்பைதான், ஆனால் கலர் மட்டும் மாற்றப்படும். என் ரத்தத்திலும் பச்சை நிறம்தான் ஊறியிருந்தது. பச்சை நிறத்துக்கென்று புல்லாடிடுவதே எனது வேலையாகவும் இருந்தது. கொள்கையையோ எதையுமே பார்ப்பதில்லை. பச்சை நிறம் யானை அல்லது டெலிபோன் என்றால் புல்லடிட்டு சென்று விடுவது. இவர்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தான், ஏனைய அரசியல்வாதிகளும் தான். சந்தை அல்லது தேர்தல் என்று ஒன்று வந்துவிட்டால் மாத்திரம் எம்மை பற்றி மிகவும் கவலைப்படுவார்கள். ஆடு நலையின்று ஓனாய் அழுமா. அதுபோல எமது துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைவு வந்துவிடும். ஓடோடி வருவார்கள். எங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்திப்பதாக எம்மிடம் கூறுவார்கள். ஆனால் இதுவரை எந்த பிரச்சனையும் தீர்த்ததாக இல்லை.
ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, உங்களுக்குத்தான் இந்த பேச்சு. நீங்கள் அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் 2013ஆம் ஆண்டு சம்பிக ரணவக்க அவர்கள் தீவிரவாத புத்தகத்தை எழுதிய போது அவரை அழைத்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் இந்த இஸ்லாமியோபோபியாவை பரப்புகிறது, முஸ்லீம்கள் இவ்வாறு இல்லை இதை என்று அவருக்கு விளங்கப்படுத்தி இருந்தால் சில வேளை அவர் அதை வித்ரோ பண்ணி இருப்பார். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதை மக்கள் விளக்கங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள்? புத்தகத்தில் இருந்துதான். இந்த புத்தகத்தை வாசித்த அனைவரும் பிழையான வழிக்கு இட்டுச் செல்லப்பட்டார்கள். பிழையான வழிக்கு இட்டுச் செல்லப்பட்ட போதுதான் அன்று 2019ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் தேதி எனது அன்பு தோழர் அனுரகுமார சகோதரர் அவர்களும் அவருக்கு தெரிந்த விடயத்தை பற்றி பேசினார். அவர் பேசிய உடனேயே நீங்கள் அவரை கூப்பிட்டு வைத்து இதை பற்றி தெளிவுபடுத்தி இருந்தால் அவரும் உண்மை தன்மை புரிந்து கொண்டிருப்பார்கள். ஜாதிக ஜனபலவேகையின் உண்மை தன்மையை மக்களுக்கு சென்றடையாமல் எவ்வாறு மீடியாக்கள் தடுக்கின்றனோ, பிரபல மீடியாக்கள் தடுக்கின்றதோ, அதே போலவேதான் இன்டர்நேஷனல் மீடியாஸும் முஸ்லிம்களின் உண்மை நிலையை மக்களுக்கு புரிய வைக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் அதை செய்ய தவறிவிட்டு இன்று அரசியல் வங்குரோத்து நிலைக்கு வந்த பின்பு அந்த கதையை எடுத்து வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். கடந்த 30 வருடங்களாக தோல்வி அடையும் கட்சிக்கே முஸ்லிம்களை வழிநடத்தி மிக்க கேவலமான நிலையை முஸ்லிம்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது என்ன கவலை வந்தது? ரணிலுக்காக 12 பேரை கொண்ட நீங்கள் அந்த குடும்பத்துக்காக என்ன செய்தீர்கள்? அந்த குடும்பத்தில் ஒரு பெண் என் நண்பியும் இருக்கிறாள். இன்று அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். நீங்கள் அவளுக்காக என்ன செய்தீர்கள்? அப்துல் பாசித்துக்காக என்ன செய்தீர்கள்? ரிசானாவிற்காக என்ன செய்தீர்கள்? தமது உயிரை நீத்த கண்டி அந்த ஹசரத்துக்கு என்ன செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லை. பெண்களுக்கென்று என்ன செய்தீர்கள்? முஸ்லிம் பெண் பிள்ளைகளின் காட்சட்டை துணி நீங்கள் இதுவரை பெற்று தரவில்லையே. எமது தோழர் விஜித ஹேரத் சகோதரர் தான் 2003ஆம் ஆண்டு எமது மாணவிகளுக்குரிய ஃபர்தா துணியை பற்றி தந்தார் என்ற உண்மையை நீங்கள் மறைத்து எமையை ஏமாற்றி எமது வாக்குகளை பறித்து நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இன்றுடன் உங்கள் இந்த ஏமாற்று வித்தையை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஏமாற்று வித்தையினால் எமது சமூகம் பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு 3 மொழிகளிலும் தேர்ச்சி இருப்பது உங்களை காத்துக்கொள்ளவல்ல, இறைவனதை அருளே இருப்பது உங்களை காத்துக்கொள்ளவல்ல, எமது முஸ்லிம் சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாக்கத்தான். இதுவரை எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டு இன்று வந்து அனுரகுமார திசாநாயக்கின் குறைகளை கூறி சஜித்தை வெல்ல வச்ச போறீர்களா? எதுவுமே விளங்காத புத்தி தெளிவில்லாத ஒரு தலைவனை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு எந்த மதம் இடம் தந்தது? கொஞ்சம் சிந்தியுங்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் குளிர் காய்வதற்காகவே நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்கள் செய்த வேலைகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டி உங்கள் உண்மைத்தன்மையை எடுத்துக்காட்டி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அதற்காக உண்மையை உணர்ந்து நிற்கும் முஸ்லிம் சகோதரிகளின் உள்ளங்களை புண்படுத்தும் விதமாக இன்னும் ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய எம்மோடு சகோதரத்துவத்தோடு இருக்கின்ற இந்த அழகிய சகோதரத்துவத்தை இல்லாமல் செய்கின்ற மோசமான வேலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த என் அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரிகளே, உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த முஸ்லிம் கிழட்டு தலைமைகளுக்கு ஏமாற வேண்டாம். நன்று புத்தி உள்ள, தூர சிந்தனை உள்ள, புதிய ஐடியாக்கள் உள்ள இளைய தலைமுறையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் என்ற பெருமையோடு இந்த நாட்டில் நிம்மதியோடும் சுய கௌரவத்தோடும் சமமாக வெற்றியாக வாழ வேண்டுமா? என் அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, திசை காட்டியை ஜாதிக ஜனபல வேகையின் தலைவரான
அனுரகுமார திசாநாயக்கை தேர்ந்தெடுங்கள். அதுவே உங்கள் வெற்றிக்கும் விமுக்திக்கும் வழி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ස්තුතියි ඔබට. අපගේ ජාතික ජනබලවේගයේ ක්‍රියාකාරිණී පාඨශාලාචාරිණී අයිමන් සුලේමන් සොයිරිය.